பிரம்மாதேவன் பற்றிய கதை இதோ. அவரின் பிறப்பு மற்றும் படைப்பு பற்றிய ஒரு பிரபலமான கதை. பிரம்மாதேவன் கதை. பண்டைய காலத்தில் பிரளயம் முடிந்து உலகம் முழுவதுமாக நீரில் மூழ்கியிருந்தது. அந்த ஆழ்ந்த நீர்ப்பரப்பில் விஷ்ணு பகவான் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருந்தார். அவருடைய நாபியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான தாமரை மலர் தோன்றியது. அந்த தாமரை மலரின் உள்ளிருந்து 4 தலைகளுடன் பிரம்மாதேவன் தோன்றினார். தன்னைச் சுற்றிலும் நீர் மட்டுமே இருந்ததைக் கண்டு தான் யார், எங்கிருந்து வந்தோம் என்று தெரியாமல் குழப்பமடைந்தார். அவர் தாமரையின் தண்டு வழியாக கீழே இறங்க முயற்சித்தார். நீண்ட தூரம் பயணித்தும் தண்டுக்கு முடிவே இல்லை. மீண்டும் மேலே வந்து தாமரையின் இதழ்களை பார்த்தார். அங்கும் அவருக்கு எதுவும் புரியவில்லை. இந்த குழப்பத்தில் வானத்திலிருந்து தவம் செய், தபஸ் என்ற ஒலி கேட்டது. பிரம்மாதேவன் அந்த ஒலிக்கு கட்டுப்பட்டு பல 1000 ஆண்டுகள் கடும் தவம் செய்தார். அவருடைய தவத்தின் முடிவில் விஷ்ணு பகவான் அவர் முன் தோன்றினார். விஷ்ணு பிரம்மாவிடம்தான் யார், ஏன் இங்கு இருக்கிறோம் என்று விளக்கினார். நான் தான் பரம்பொருள். நீ எனது நாபியில் இருந்து தோன்றியவன். உலகை படைக்கும் பொறுப்பு உன்னுடையது என்று கூறினார். விஷ்ணு பகவானின் அறிவுரைப்படி பிரம்மாதேவன் தன்னுடைய 4 தலைகளால் 4 வேதங்களை ரிக், யஜுர், சாம, அதர்வன உச்சரித்தார். அந்த வேதங்களின் ஞானத்தைக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் அதிலுள்ள அசுரர்கள், தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் என அனைத்தையும் படைத்தார். இப்படித்தான் பிரம்மாதேவன் விஷ்ணுவின் ஆணைப்படி இந்த உலகின் படைப்பாளராக ஆனார். பிரம்மாவுக்கு கோவில்கள் குறைவாக இருப்பதற்கு ஒரு காரணம் அவரது படைப்பு வேலை முடிந்துவிட்டது என்பதாகும். மேலும் அவர் படைப்பின் தொடக்கத்தில் சரஸ்வதியை தன் மகளை மணக்க விரும்பியதால் ஏற்பட்ட ஒரு சாபமும் இதற்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இக்கதை பிரம்மாதேவனின் பிறப்பு, அவரது படைப்புத் திறன் மற்றும்